welcome you all to this wonderful evening. It's been an amazing week so far. People have come in numbers and they have exhibited beautifully. There have been a lot of exhibitions, especially arts exhibition from children of different class and category. To be precise, it's been like around 5 days, right? We started it on 22nd and today we are here for the ending ceremony. And it's my pleasure to welcome the chief guest for today's event. Actor and producer Mr. Raja, and let us all congratulate him for his new movie that has been recently released, Aruva Sandai. Give a big round of applause, audience. So despite his busy schedules, he has come here to wish students for their wonderful work and the efforts they have put on for this wonderful exhibition. So let us start this wonderful day by lighting the lamp. இது மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டு, இப்படி ஒரு ஆர்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு கேலரியை பார்க்குறது என்னோடய லைஃப்பில் வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ அதனால் என்ன இங்கே இன்வைட் பண்ண மேடம் முருகேஸ்வரி மேடம் அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 minutes டைம் இருக்கா எல்லாருக்கும்? பேசலாமா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற இந்த சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும் கூட. ஏன்னா குழந்தைங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்கணும். நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பொருளாதாரத்தை நோக்கி போகிறதுலையே நம்மளுடைய பாதி நேரம் போயிடுது இல்லையா? மார்னிங் என்ன, ஆஃப்டர்நூன் என்ன, நைட் என்ன, இப்படிலாம் வந்து ஷெட்யூல் பார்க்க முடியாது. காலையில் என்ன, நைட் என்ன, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அதுதான், அதுக்கு மறுநாள் என்ன. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வந்து நம்ம ஸ்கூலில் தான் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் வந்து நம்ம ஒரு பசங்களுக்கு வந்து
எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம். அவங்களுக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கும், சில பேருக்கு டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், சிங்கிங் இருக்கும், ஆக்டிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் கூட. பட் ஆனால் ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்குள்ளே தனக்குள்ளே வரக்கூடிய ஒரு திறமை. ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆத்மாக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு தனித்துவமான திறமை இது. நான் பொதுவாக வந்து இந்த ஓவியர்கள் அதெல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப சந்திச்சிருக்கேன். எனக்கு கூட நிறைய என்னோட பிக்சரை கூட கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே வார்த்தை இல்லை, இந்த மாதிரியான ஆர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பிளேசஸில் கடவுளோட பிள்ளைகள். ஏன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இப்போ இந்த பிளேஸில் வந்து இப்போ நாங்கள் பேசுகிறேன், இதே மைக்கை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு குழந்தை பண்ண ஒரு விஷயத்தை என்ன பண்ண சொன்னால் பாசிபிள் இல்லை. அதெல்லாம் வந்து அது வேறு. அதுதான் நான் வந்து ஒரே வார்த்தையில் சொன்னேன், கடவுளோட பிள்ளைங்கள்னு சொன்னேன். ஸோ இது மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இவ்வளோ குழந்தைங்களை வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு எஜுகேஷனை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய முருகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நான் ரொம்பவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய உங்களுடைய இன்ஸ்டியூட் நிறைய கிளைகள் வரணும். அந்த கிளைகளில் இது மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நான் சரி மேடம் கூப்பிட்ருக்காங்க, அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இந்த கிட்ஸோட இருக்க மேலே ஒரு ஆர்வத்தை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்பொழுது உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பசங்க இருக்காங்க, உங்களை விட நான் பின்னாடி தான் இருக்கேன். ஏன்னா அந்த ஹாலிடே வரும்போது மட்டும் வந்து கிரிக்கெட்டுக்கு கொண்டுட்டு போய் பசங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கேன், என்னால் கூட்டு போக முடியல. நான் அதுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சு பண்ணுறதுக்கும் எனக்கு மனசு வரல, பசங்களுக்கு சேஃப் இல்லைன்னு. ஸோ அதனால் ஒரு பேரண்ட்டை வந்து நான் பின்தங்கியிருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன் ஆல். கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ண வைங்க. அப்புறம் இங்கே மேடம்லாம் வந்திருக்காங்க ஸ்கூலில் இருந்து. இந்த பசங்க வந்து உண்மையிலே ரொம்ப பாவங்க. எப்படின்னா ஒரு பக்கம் வந்து பேரண்ட்ஸ், இன்னொரு பக்கம் வந்து ஸ்கூலு. அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கம். இது எப்படி சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பகல் 2 இரவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இரவுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள இரவுக்கும் நடுவில் இருக்கிற பகல் வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு பாருங்க. அது மாதிரி தான் இந்த பசங்களோட நிலைமை. ஏன்னா இந்த பக்கம் ஸ்கூலு, டியூஷனு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸு படி படி படி. இந்த ரெண்டுக்கு நடுவில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடம் வேணும். ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறணும் அப்படின்னா அது அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளமாகவும் இந்த ஆர்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனிவே எல்லோரும் வந்து பசங்களை என்கரேஜ் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லுங்கள். இது அவங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஆர்ட்டுங்கிறது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். நம்மலாம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம். சும்மா படம் பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறோம். சினிமாவுக்கு போனால் இல்லை வெளியில் எங்கன்னா பீச்சோ இல்லை அப்படியே அந்த மாதிரி ட்ரிப்பு போனால் கூட ரிலாக்ஸ் அப்படிலாம் இல்லை. இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறத விட இந்த மாதிரியான ரிலேட்டடாக ஒரு தனித்துவமாக அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளமாக இது மாதிரியான ஒரு ஆர்ட் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்து விடுறது அவங்கள எஜுகேஷனுக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்குறது மட்டும் இல்லை, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் மேடம் மூலமாக இன்னும் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எனிவே கங்க்ராட்ஸ் டு ஆல். கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய கிட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ரெஃபர் பண்ணுங்கள், இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. நானும் உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிறேன், உங்ககிட்ட நானும் கற்றுக்கிறேன் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்து. ஏன்னா நான் அதில் பின்னாடி தான் இருக்கிறேன், அதுதான் உண்மை. ஸோ தட் கங்க்ராட்ஸ். பசங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஸோ பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ண ஆர்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சும்மா அவங்க சொல்கிறாங்க 2 நாளில் பண்ணேன், ஒரு 2 வாரத்தில் பண்ணேன், 4 நாளில் பண்ணேன். எனக்குலாம் மாதக்கணக்கில் கொடுத்தாலும் நம்மளால் முடியாது. ஏன் உங்கள் பசங்க பண்ணுறது உங்ககிட்ட கொடுத்தா கூட பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும் நம்மளால், ஆனால் பண்ண முடியாது. அதனால் அந்த பசங்களுடைய திறமைகள் இவ்வளோ வெளிப்பட வச்சுருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் மேடமுக்கும் நான் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்ஸாக இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள் இந்த ஆர்ட்டை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். To honor our chief guest for this event.
Big round of applause for Master Vamsi Krishna. இது வரைக்கும் பேசினது கிடையாது, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் பேசுகிறேன். என் பையன் வந்து சும்மா வரைவான் வீட்டில். சரி இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சேர்த்து விடலான்னு தான் சேர்த்து விட்டோம். அப்பயும் கோடெல்லாம் ஒரு மாதிரி தான் போடுவான். சரி போ வரும் அப்படி விட்டுரும். மேடம்கிட்ட கூட கேட்போம், இல்லை போ நல்லா வரைவான்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் கூட அவங்க சொல்லி பாருங்கள் மிஸ் பண்ணியிருக்கா, திருப்பி காம்பன்சேஷன் வர சொல்லுங்கள் அப்படி ரொம்ப கேர் எடுத்து சொல்லுவாங்க. நாங்களாக விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. அவங்களும் சரி அவங்க சிஸ்டரும் சரி நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்படிஷனில் கூட அவன் சேர்ற மாதிரி இல்லை. நான் எப்படி வரைவேன் பார்க்காம எப்படி வரைவேன்னா நான் அதை சொல்லிகிட்டு இருந்தேன் மேடம்கிட்ட. இல்லை நீங்கள் அவனை வரைய சொல்லுங்கள், எல்லாம் அவன் வரைவான், நல்லா தான் வரைவான் அப்படின்னாங்க. அவங்க அப்பா கூட வேணான்னு சொன்னார். நான் தான் வரைய சொல்லி அவனை கம்பல் பண்ணேன். மேடம் சொல்லியிருக்காங்கடா வர உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அவன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் இந்த லெவலுக்கு வரைவான்னு நாங்களே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் சும்மா நீ கிருஷ்ணா வரையடா, எனக்கு கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும்னு அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிட்டான். எங்களுக்கு அது இன்னும் கூட அதை நினச்சி பார்க்கவே முடியல. இவனா இவ்வளோ நல்லா அழகாக வரைஞ்சிருக்கான்னு சொல்லி. அது எல்லாமே இவங்களோட என்கரேஜ்மெண்ட் தான். முதல்லலாம் கலர் அடிக்கும்போது வெளியிலலாம் வரும், பார்த்து அடிடான்னு பார்த்து சொல்லுவோம். அவங்க மிஸ்ஸும் சொல்லுவாங்க, விமலா மிஸ் சொல்லுவாங்க, அவன் நல்லா வந்துடுவான். ஃபஸ்ட்டு நாங்கள் சேர்ந்த ஒரு வாரத்துலேயே அவங்க சொன்னாங்க, இப்போ இப்படி தான் இருக்கான், ஆனால் இவன் நல்லா வருவான், இவன் நல்லா அடிக்கிறான்னு தான் சொன்னாங்க, கலர் பண்ணுறான்னாங்க. ஆனால் மேடம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்ல தானே உனக்கு நல்லா வரும், நீ அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்து நீ பண்ணணும்னு அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். வெளியிலலாம் கலர் அடிப்பான் அந்த லைனை விட்டு. ஆனால் இப்போ பர்ஃபெக்டாக அடிக்கிறான். இப்போ பர்ஃபெக்டாக எழுது சரண் வம்சி இப்போ நல்லா பர்ஃபெக்டாக கலரிங் பண்ணுறான். அது அவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட பார்த்துட்டு சொல்கிறாங்க எவ்வளோ நல்லா இந்த வயசில் கலர் பண்ணியிருக்கான்னு. அது எங்களாலே நம்ப முடியாத விஷயந்தான். இங்கே வந்து தான் அவனுக்கு அந்த டேலண்ட் வந்தது. தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலி கேலண்டர் போடணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க தான் எனக்கு ரொம்பவே சொன்னாங்க, மேம் இவன் நல்லா வரைஞ்சிருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நிஷாவோட ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் நான் பண்ணி போடலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லை பாருங்கள் இந்த மாதிரி பிக்சர் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 10 to 15 பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஸோ யூஆர் ஆல் ஹாப்பி இன் தேட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கேலண்டர் போட்ட எல்லாருக்குமே அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். வித் ஆல் உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இட் டசன்ட் ஹேப்பன் அட் ஆல். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் டியர் பேரண்ட்ஸ். Once again, உங்க எல்லாருக்கும் ஒரு big congratulations and big applause for everyone. So let's end this ceremony with big huge claps. Yeah. Thank you all. Thank you.